வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அருகே ஓடையில் குளிக்க சென்ற 2 மாணவிகள் ஓடையில் அடித்து செல்லப்பட்டனர். மீட்கப்பட்ட ஒரு மாணவி உயிரிழந்த நிலையில் மற்றொரு மாணவியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். அரசியல் சாசனத்தை காப்பது நம் அனைவருடைய கடமை என உச்ச நீதிமன்ற நீதிபதி மகாதேவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இணைய வழியில் 3 நபர்களிடம் மர்ம நபர்கள் ரூபாய் 2.48 லட்சத்தை நூதன முறையில் மோசடி செய்தது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் கோப்புகள் திருடு போன சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அருகே ஓடையில் குளிக்க சென்ற 2 மாணவிகள் ஓடையில் அடித்து செல்லப்பட்டனர். மீட்கப்பட்ட ஒரு மாணவி உயிரிழந்த நிலையில் மற்றொருவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி அருகே தமிழக பகுதியான கிளியனூர் அடுத்த கொஞ்சமங்கலம் பகுதியில் உள்ள கலிங்கால் ஓடையில் பெஞ்சல் புயல் காரணமாக தொடர்ந்து பெய்த மழையினால் நீர்நிலைகள் நிரம்பி விவசாய நிலங்கள் மற்றும் ஓடையில் அதிக வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த நிலையில் இன்று விடுமுறை என்பதால் கொஞ்சமங்கலம் பகுதியை சேர்ந்த 4 மாணவிகள் புதுக்குப்பம் கனிங்கன் ஓடையில் குளிக்க சென்றுள்ளனர். அப்பொழுது மாணவிகள் அனுஸ்ரீ, நர்மதா ஆகிய இருவரும் திடீரென ஓடையில் அடித்து செல்லப்பட்டனர். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் நர்மதாவை மீட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் மாயமான அனுஸ்ரீயை தேடும் பணியில் போலீசார் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மாணவி நர்மதா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் அப்பகுதி மக்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். அதெல்லாம் இருக்குது. கலிங்கில் குளியில் 2 ஆறு ஒன்றா தண்ணி சேர்த்து அங்கே அரசியல் சாசனத்தை காப்பது நம் அனைவருடைய கடமை என உச்ச நீதிமன்ற நீதிபதி மகாதேவன் தெரிவித்துள்ளார். இந்திய அரசியலமைப்பு ஏற்பின் 75வது ஆண்டு விழா மற்றும் சட்ட நாள் விழா புதுச்சேரியில் 100 அடி சாலையில் உள்ள தனியார் ஓட்டலில் நடைபெற்றது. புதுச்சேரி சட்டத்துறை செயலர் சத்தியமூர்த்தி வரவேற்றார். சிறப்பு விருந்தினராக உச்ச நீதிமன்ற நீதிபதி மகாதேவன் கலந்து கொண்டார். மேலும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சுப்பிரமணியன், ஜெயக்குமார், ஷமீம் அகபர், சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரி தலைமை நீதிபதி ஆனந்த், புதுச்சேரி வழக்கறிஞர் சங்க தலைவர் ரமேஷ், பொதுச் செயலாளர் நாராயணகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இவ்விழாவில் பேசிய உச்ச நீதிமன்ற நீதிபதி மகாதேவன், கடந்த 75 ஆண்டுகளாக கடைபிடிக்கப்படும் அரசியல் சாசனம் 120 மாற்றங்களை சந்தித்த பின்னாலும் நிலைத்து நிற்கிறது. ஆகவே அரசியல் சாசனத்தை கட்டி காப்பது அனைவரது கடமையாகும். தனி மனித உரிமை சுதந்திரத்தை அது காப்பதாக உள்ளது. அதற்கு விரைவான நீதி கிடைக்க வேண்டியது அவசியம் என்றார். சந்தர்ப்பங்களில் பல நண்பர்களை பார்த்திருக்கின்றேன், பல ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்தவர்களை பார்த்திருக்கின்றேன். அவர்களெல்லாம் நீதிமன்றத்திற்கு சென்று சில வழக்குகளில் சிக்கிக்கொண்டு தவிக்கும் போது எப்படி இருப்பார்கள் என்பதை நான் எண்ணி பார்ப்பது உண்டு. எவ்வளவு சிரமம் இருக்கும் என்பதை நான் எண்ணி பார்க்கின்றேன். குற்றம் சாட்டப்பட்ட ஒருவனின் சார்பிலே ஒருவன் முன் வந்து உன்னை போல ஒரு மன்னன் இருக்க முடியுமா என்ற கேள்வியை சொல்லி, கருத்தை சொல்லி உன்னை கவர முயற்பட்டால் அதற்கு நீ ஆட்படாதே. புதுச்சேரியில் இணைய வழியில் 3 நபர்களிடம் மர்ம நபர்கள் ரூபாய் 2.48 லட்சத்தை நூதன முறையில் மோசடி செய்தது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி கிருமாப்பாக்கம் பகுதியை சேர்ந்த சிறுவன் நண்பர்களுடன் இணையதளத்தில் ஃப்ரீ ஃபயர் விளையாட்டில் இணைந்துள்ளார். அப்பொழுது மர்ம நபர்கள் சிறுவனை ஏமாற்றி முதற்கட்டமாக ரூபாய் 24,000 இரண்டாம் கட்டமாக ரூபாய் 50,000 செலுத்த வைத்து ஏமாற்றியுள்ளனர். புதுச்சேரி விநாயகப்பேட் பகுதியை சேர்ந்த முரளி, இவர் இணையதளம் வாயிலாக காப்பீடு திட்டத்தின்படி ரூபாய் 74,000 செலுத்தியுள்ளார்.
செய்துள்ளார். ஆனால் முரளிக்கு அந்த காப்பீடு ஆவணங்கள் வந்து சேரவில்லை. அதன் பிறகே அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரியவந்தது. மேட்டுப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் இந்துஜா. இவரை கைபேசியில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் பண ஆசை காட்டி தாங்கள் அனுப்பும் செயலியை பதிவிறக்கம் செய்ய வலியுறுத்தியுள்ளனர். இதனை நம்பி இந்துஜாவும் செயலியை பதிவிறக்கம் செய்து வங்கி விவரங்களை வழங்கியுள்ளார். அதன் பின் சிறிது நேரத்தில் அவரது கணக்கிலிருந்து 1 லட்சம் மர்ம நபர்களால் எடுக்கப்பட்டது தெரியவந்தது. புதுச்சேரியில் ஒரே நாளில் 3 நபர்களிடம் மொத்தம் 2.48 லட்சத்தை மர்ம நபர்கள் மோசடி செய்தது குறித்து இணையவழி குற்றப்பிரிவினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் கோப்புகள் திருடு போன சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கடற்கரை அருகே பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் உள்ளது. இங்கு தேசிய நெடுஞ்சாலை பிரிவும் செயல்பட்டு வருகிறது. இந்த பிரிவில் இருந்த பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை ஊழியர்களின் 15 எண்கள் கொண்ட சேவை புத்தகங்கள் மற்றும் சில கோப்புகளை மர்ம நபர்கள் திருடி சென்றிருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அப்பிரிவில் பணிபுரியும் இளநிலை கணக்கு அலுவலர் கருணாகரன் அளித்த புகாரின் பேரில் ஒதியஞ்சாலை போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவை மாநிலத்தில் தேசிய மக்கள் நீதிமன்றத்தின் மூலம் ஒரே நாளில் 1232 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டதாக மக்கள் நீதிமன்ற உறுப்பினர் செயலரும் மாவட்ட நீதிபதியுமான அம்பிகாபதி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, யானம் ஆகிய பிராந்தியங்களில் தேசிய மக்கள் நீதிமன்ற விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. இவற்றின் நிலுவையில் உள்ள வழக்குகளும் நேரடி வழக்குகளும் எடுத்துக் கொள்ளப்பட்டு தீர்வு காணப்பட்டன. புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் 6 அமர்வுகளும், புதுச்சேரி சட்டப்பணிகள் ஆணையத்தில் 1 அமர்வும், தலைமை நீதிபதி ஆனந்த் மற்றும் சட்டப்பணிகள் ஆணைய உறுப்பினர் செயலர் அம்பிகா ஆகியோர் மேற்பார்வையில் நடைபெற்றன. மேலும் காரைக்காலில் 6 அமர்வுகளும், மாகேவில் 2 அமர்வுகளும், ஏனாமில் 1 அமர்வும் என மாநில அளவில் 16 அமர்வுகள் நடைபெற்றன. நீதிமன்ற நிலுவையில் உள்ள வழக்குகள் மற்றும் நேரடி வழக்குகள் என சுமார் 6191 வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இவற்றில் 1232 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டன. அதன்படி ரூபாய் 6,90,23,778 தொகைக்கு தீர்வு காணப்பட்டது. அவற்றில் நீதிமன்ற நிலுவையில் இருந்த 1051 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டன என குறிப்பிடப்பட்டுள்ளது. மாகேவில் முதன்முறையாக நடைபெற்ற மக்கள் குறை கேட்பு முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரமத் தொடங்கி வைத்து மக்களின் குறைகளை விரைந்து தீர்க்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். புதுச்சேரி ஒன்றிய பிரதேச 4 மாவட்டங்களில் மாகே பகுதியும் ஒன்று. கேரள மாநிலம் கோழிக்காடு அருகே அமைந்துள்ளது. இதன் சட்டமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ரமேஷ் பரமத் உள்ளார். மாகே தொகுதியில் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த புதுவை அரசு ஆர்வம் காட்டுவதில்லை என குற்றம் சாட்டு கூறப்படுகிறது. இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரமத் தீவிர முயற்சியின் காரணமாக முதன்முறையாக மக்கள் குறை தீர்வு முகாம் பல்லூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. மாகே மண்டல நிர்வாகி மோகன்குமார், நகராட்சி ஆணையர் சதர்சிங் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்ற மக்கள் குறை தேர்வு முகாமினை ரமேஷ் பரமத் எம்எல்ஏ தொடங்கி வைத்து அதிகாரிகளுடன் இணைந்து மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். முதன்முறையாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு மாகே பகுதியில் சாலைகளை சீரமைக்க வேண்டும், அரசு அலுவலகங்களில் ஏற்படும் தொழில்நுட்ப தாமதங்களை தவிர்க்க வேண்டும், முக்கிய இடங்களில் ஹைமாஸ் விளக்கு அமைக்க வேண்டும் உட்பட பல்வேறு குறைகளை மக்கள் தெரிவித்தனர். இதனை கேட்டறிந்த சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரமத் விரைந்து குறைகளை சரி செய்யுமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். மேலும் மாகேவின் பிற பகுதிகளிலும் மக்கள் குறை தீர்வு முகாம் நடத்தப்படும் என உறுதியளித்துள்ளார். அரசியலில் ஈடுபடும் சூழ்நிலைக்கு தற்பொழுது தள்ளப்பட்டுள்ளோம் என தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு ஏஎஃப்டி தொழிலாளர்களுக்கு இழப்பீடு நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும், ஏஎஃப்டி தொழிற்சாலையை மீண்டும் இயக்க வேண்டும் என வலியுறுத்தி தொழிலாளர்கள் சார்பில் சனிக்கிழமை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற லாட்டரி அதிபர் மார்டினின் மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார், சிவசங்கரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜோஸ் சார்லஸ் மார்டின், ஏஎஃப்டி ஆலையில் சுமார் 2000 ஊழியர்கள் வேலை இழந்துள்ள நிலையில் அவர்களுக்கான ஊதியம் ரூபாய் 100 கோடி வரை நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அவர்களுக்கான உதவிகளை செய்துள்ளோம். தொழிலதிபர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற அவசியமில்லை. ஆனால் தற்பொழுது அரசியலுக்கு வரவேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். புதுவையில்
அரசியலில் ஈடுபட விருப்பம் உள்ளது. ஆகவே வரும் சட்டப்பேரவை தேர்தலில் காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிடுவது தொடர்பாக ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயகிரிவர் கோவிலில் நரசிம்ம பெருமானுக்கு ஏகதின லட்சார்ச்சனை விழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ண நகரில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயகிரிவர் கோவில். இந்த கோவிலில் ஜுவாலா, அகோபில, மாலோலா, வராக உள்ளிட்ட 11 நரசிம்மர்களாக சுவாமி காட்சியளித்து வருகின்றார். கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் நரசிம்மர் தன்னுடைய 3வது கண்ணை திறந்து பார்ப்பதாக ஐதீகம். இதனையொட்டி 11 நரசிம்மர்களுக்கு ஏகதின லட்சார்ச்சனை இன்று காலை முதல் நடைபெற்றது. இந்த அர்ச்சனையில் கலந்து கொண்டவர்களுக்கு நவ நரசிம்மர் உருவப்படம், கோத்திர புத்தகம், ரட்சை, துளசி மற்றும் குங்குமம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் கார்த்திகை பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபார்த்தனை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் கார்த்திகை பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீறு, திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடாட்ச தீபார்த்தனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ர நாமம் பாடப்பட்டு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். உழவர்கரை தொகுதி முழுவதும் மக்களுக்கு 2025ஆம் ஆண்டிற்கான புதிய காலண்டரை சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் வழங்கினார். உழவர்கரை தொகுதி மக்களுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான புதிய காலண்டரை தொகுதி முழுவதும் வழங்கும் பணியினை சசிபாலன் இன்று மேற்கொண்டார். பாவாண நகர் ஜலகண்ட முத்துமாரியம்மன் கோவிலில் காலண்டரை படைத்து தொகுதி முழுவதும் மக்களுக்கு வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்று பாவாண நகர் பகுதியில் இருந்து ஆரம்பித்து பொதுமக்களுக்கு காலண்டர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் 5 வாகனங்களில் தொகுதி முழுவதும் தனித்தனியாக சசிபாலன் பாசறை நிர்வாகிகளால் கொடுக்கப்பட்டும் வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள், சசிபாலன் பாசறை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி முத்தரையர்பாளையம் பகுதியில் எழுந்தருளியுள்ள கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் சொக்கப்பனை ஏற்றுதல் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். சொக்கப்பனை ஏற்றுதல் என்பது சிவாலயங்களில் கார்த்திகை தீப திருவிழாவின் பொழுது நடைபெறும் நிகழ்வாகும். இந்த நிகழ்வு விநாயகர், சிவன், திருமால், முருகன் கோவில்களிலும் நடைபெறுவது வழக்கம். இதனையடுத்து புதுச்சேரி முத்தரையர்பாளையம் பகுதியில் எழுந்தருளியுள்ள கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் சொக்கப்பனை ஏற்றுதல் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோவிந்தராஜ பெருமாள் தாயாருடன் உடன் புறப்பாடு நடைபெற்றதை அடுத்து சொக்கப்பனை ஏற்றப்பட்டது. தொடர்ந்து பெருமாள் சிறப்பு தீபார்த்தனை காட்டப்பட்டது. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அருகே ஓடையில் குளிக்க சென்ற 2 மாணவிகள் ஓடையில் அடித்து செல்லப்பட்டனர். மீட்கப்பட்ட ஒரு மாணவி உயிரிழந்த நிலையில் மற்றொரு மாணவியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். அரசியல் சாசனத்தை காப்பது நம் அனைவருடைய கடமை என உச்ச நீதிமன்ற நீதிபதி மகாதேவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இணைய வழியில் 3 நபர்களிடம் மர்ம நபர்கள் ரூபாய் 2.48 லட்சத்தை நூதன முறையில் மோசடி செய்தது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் கோப்புகள் திருடு போன சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.